ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஜென்ஸா லேடிஸான்னு தெரியல. யாராக இருந்தாலும் நம்ம கேட்டதை வந்து அதை அவங்களுக்கு நிறைவேற்றி காமிக்கணும். அதுக்காக பால் பீசுகிற மாதிரி வீடியோ போடுங்க பர்ஃபெக்டாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. எதுக்காக மடி கழுவுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மடி கழுவாமல் கூட பால் பீசலாம். ஆனால் மடி கழுவுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சாணியில், அதுக்கப்புறம் வந்து மண்ணில், இந்த மாதிரி நம்ம குட்டை தண்ணி இது மாதிரிலாம் அந்த யூரின் தண்ணிலாம் படுத்திருக்கும். அந்த கிருமிகள் வந்து பாலில் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதுக்காக தான் வந்து நம்ம வந்து மடி கழுவி சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பால் கறக்கிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெயில் தான் பால் கறக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எண்ணெயில் தடவுனா காம்பு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம பால் பீச முடியாது. விளக்கெண்ணெயில் தடவுனா கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும், சாஃப்டாக நம்ம பால் பீச முடியும் ஈஸியாக. பால் பீசி நாங்கள் எங்கேயும் சொசைட்டியில் எங்கேயும் ஊற்ற மாட்டோம். பால்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு உண்மையை சொல்லியாகணும், எனக்கு பால் பீசவே தெரியாது. என்னோடய பையன்தான் பால் பீசிகிட்ருக்கான். அவன் இப்போ தான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கான். நான் வந்து பால் பீசினா எனக்கு ரொம்ப கையெல்லாம் வலிச்சுது. அதனால் வந்து பால்காரங்களே நாங்கள் விட்டுட்டோம். எங்கள் மாடு எனக்கு நிற்கலை. பசங்களுக்குங்கும்போது டக்குன்னு நின்றுடுச்சு. ஏன்னா அவங்க வந்து எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால பசங்களுக்குங்கும்போது டக்குன்னு மாடு நின்றுடுச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பொய் சொல்லிலாம் நான் வீடியோ போடல, உண்மையை சொன்னேன். எனக்கு பால் பீச தெரியாது. பையன்தான் பால் பீசுவான். அதுவுமே இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கான் பால் பீசுறதுக்காக. அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன முடிகள்லாம் இருக்கும். அது வந்து வடிகட்டி அவங்க ஊற்றிட்டு போயிடுவாங்க. சும்மா ஜாலியாக பேச ஆரம்பிச்சது தான். அவன் வந்து ட்ரைனிங்காகவே நான் பண்ணிக்கிறேன், டெய்லி ரெகுலராக நான் பால் பீசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம நினைக்கிறோம் அது மாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிள்ளைங்க நம்ம தாய்ப்பால் குடிச்சிட்டு தான் நம்ம பிள்ளைங்க வளருது. ஆனால் இந்த மாட்டை நம்பி எத்தனை குழந்தைங்க வளருதுன்னு தெரியுங்களா? அப்போ இந்த மாடு எத்தனை குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக ஒரு மாடு வச்சு பராமரிச்சிட்ருப்பாங்க. இல்லைன்னா வந்து சொசைட்டிலையாவது பால் வாங்கி தான் கொடுப்பாங்க இல்லைங்களா?